வட சுடுவார் நன்றாக வாயாலே வட. ஜெய் குருதேவா. மாணவர்களே, எல்லாம் ஒரு தடவை உங்களோட மூச்சை சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க. இப்போ எப்படி இருக்கு? நீங்க இழுத்த மூச்சு உங்க மூளைக்குள்ள நரம்பு வழியில் போய் ரத்தங்கள் எல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கும். உங்கள் கண்ணெல்லாம் விரிவடைஞ்சு பிரகாசமாக இருக்கும். உங்களோட காதெல்லாம் ஓப்பன் அப் ஆகிருக்கும். நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக கேட்க முடியும், என்னை நல்லா பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த மூச்சை இழுத்து விட சொன்னேன். வெரி குட். ஸோ இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. சில பேரால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம். அவங்களுக்கு ஃபீவர் இருந்திருக்கும், இல்லை ஏதாவது பள்ளிக்கு வர முடியாமல் போயிருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வந்திருக்குங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்கள் ஏதோ முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த செஷனை அட்டன் பண்ணக்கூடிய பாக்கியமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னை பார்க்கக்கூடிய பாக்கியமே நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினால தான் கிடைச்சிருக்கு. அடுத்து 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 1 மணி நேரம். நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. வாழ்க்கையில் எப்படி முன்னேறுது அப்படின்றது சூட்சுமத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த பள்ளிக்கு நிறைய மாணவர்கள் வந்திருக்கீங்க. பல மாணவர்கள் பல காரணத்துக்காக பள்ளிக்கு வருவாங்க. சில பேர் படிப்பதற்காக வருவாங்க, சில பேர் அப்படி சைட் அடிச்சுட்டு போகலான்னு வருவாங்க, சில பேர் விளையாடிட்டு போகலாம், சில பேர் மாங்காய் பத்து தேங்காய் பத்து சாப்பிட்டு போகலாம், அதுக்காக வந்திருப்பாங்க. பல பேர் பல காரணங்களுக்காக வந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன்னா, உங்களை எல்லாம் மேன்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக கேளுங்க. இப்போது வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கணக்கு பாடம் இதெல்லாம் நல்லா படித்தா வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. அதெல்லாம் சும்மா. சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எத்தனை மாணவர்கள் இங்கே நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிருக்கீங்க? சொல்லுங்கள். நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கிறீங்க போல இருக்கே. பரவாயில்ல. நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கிறீங்க, பாஸ் ஆகிறீங்க, பரவாயில்ல. எத்தனை மாணவர்கள் சார் எனக்கு படிப்பே ஏறல, நான் ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னு எத்தனை மாணவர்கள் இருக்கீங்க? இதுவும் நிறைய பேர், நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த படிக்காத மாணவர்கள், ஃபெயில் ஆகிற மாணவர்கள்லாம் இருக்கீங்களா, அவங்கெல்லாம் உடனே தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏன் ஃபெயில் ஆகிறீங்கன்னு எப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு நிறைய காரணம் இருக்கலாம், நீங்கள் நிறைய காரணம் சொல்லலாம். அதாவது எனக்கு ஆசிரியர்கள் சரியாக சொல்லித்தரதில்ல சார், நான் எவ்வளோ தான் படித்தாலும் என் மண்டையில் ஏற மாட்டேங்குது சார், நான் நல்லா தான் படிக்கிறேன், நான் ரிவைஸும் பண்ணுறேன், ஆனால் பரீட்சையில் உட்காரும்போது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் காரணமே கிடையாது. இவங்களால பாஸ் பண்ண முடியுது, உங்களால் பாஸ் பண்ண முடியல. என்ன காரணம்? நீங்கள் முன் ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களால் பாஸ் பண்ண முடியலை. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதே வேஸ்ட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உடனே கிளம்புங்க. சார் பள்ளி படிப்பு விட்டு நான் என்ன பண்ணுறது, வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னா, ஏதோ ஒரு தொழில் பண்ணி பொழைச்சுங்க, ஏதோ ஒரு லேபர் வேலை செய்யுங்க, ஏதோ மார்க்கெட்டில் மூட்டை தூக்குங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் படிப்பு மட்டும் உங்களுக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா அது நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தின் காரணமாக தான் உங்களால் மார்க் எடுக்க முடியல. சரிங்களா? நீங்கள் எல்லாம் உடனே கிளம்புங்க. படிக்கிற மாணவர்கள் மட்டும் உட்காந்து நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சார் என்ன சார் என்னென்ன பேசி படிக்கிற பசங்க மனசை கெடுத்துட்டு இருக்கீங்க? Who are you? What is your name first? என் பேர் அறிவழகன். அறிவழகன். ஒருத்தர் இங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்குமே அப்படின்ற நாகரிகம் கூட இல்லாமல் அறிவு இல்லாமல் மேடை ஏறிட்டாரு. இவருக்கு பேர் அறிவழகன். அழகாக கூட இல்லை, பேர் வச்சிருக்காங்க பாருங்க, அறிவழகன் சொல்லிட்டு. சார் பேர் என்ன? என் பேர் மகாபிரபு. மகாபிரபு பேசத்து பூரா மட்டமான கருத்து. சார்கிட்ட கொஞ்சம் மைக் கொடுங்க. 3 மணி நேரம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மூச்சு விடாமல் பேசுவார். நீங்கள் யார் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலில் சொல்லுங்கள். சம்மந்தம்லாம் நிற்கிறீங்க. நான் வாட்ச்மேனு. வாட்ச் மாணவர்களே, வாட்ச்மேனோட வேலை என்ன? கேட்டை திறக்கணும், மூடணும், வரவங்க போகிறவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும், அப்புறம் யாராவது டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் ஓடி போய் வாங்கிட்டு கொடுக்கணும், நைட்டெல்லாம் கொசுக்கடியில் உட்காரணும் தானே? அதுதான் வாட்ச்மேனோட பொழப்பு. இவர் ஏன் வாட்ச்மேனாக இருக்கார் இந்த ஸ்கூலில்? போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான்
இதே இவர் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தாருன்னா இவர் இங்கே வாட்ச்மேனாக வந்திருப்பாரா? இவர் காஷ்மீரில் மிலிட்ரி மேனாக இருந்திருப்பாரு. இங்கே வாட்ச்மேனாக வந்திருக்கவே மாட்டார். இவர் போன ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டாரு. அதான் இந்த ஜென்மத்தில் கலெக்டராக வந்துட்டு நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. ஹலோ, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்ன வெள்ளையும் சொல்லியும் போட்டா பெரிய ஆள் நினைப்பா? இந்த பாருங்க மாணவர்களே, முதல்ல உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் சொல்கிறத கேளுங்க. முக்கியமாக இந்த முன் ஜென்மம் பின் ஜென்மம் சொல்கிறதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. புரிஞ்சுதா? நமக்கு வாழ்க்கை ஒரு தரம் தான். அதில் நாம் எப்படி தரமாக வாழணும் தான் நினைக்குமே தவிர இந்த மாதிரி கண்ட நாய்ங்க பேச்சு கேட்டு நம்ம புத்தியை தடுமாற விடக்கூடாது. புரிஞ்சுதா? அறிவு தான் சிறந்த ஆயுதம். அது கல்வி தான் உங்களுக்கு தர முடியும். இனிமேலாவது இந்த மாதிரி ஆளுங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. சரிங்க மாணவர்களே, பேசிட்டீங்களா? கிளம்புங்க. என்னது, நான் கிளம்பவா? டேய் வாடா. ஹலோ, ஏன் என்ன 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 பண்ணுறீங்க? டேய், நான் இந்த ஸ்கூல் வாட்ச்மேன்டா. எவன் உள்ள வரணும் எவன் உள்ள வரக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுப்பேன். வாடா. மாணவர்களே மாணவர்களே, அடவாடா மானம் கட்டவனே. மாணவர்களே, ரொம்ப மேலே கூட்டின்னு வந்துட்டு நான் பாருண்ணா. இது போதுமா பாருண்ணா? ஆமாண்டா, ரொம்ப மேலே இருக்குதாடா. சொல்லணா, எதுக்கு நான் இங்கே கூட்டின்னு வந்தேன்? டேய், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போகிறேன்டா. அதுக்கு தான்டா கூப்பிட்டு வந்தேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா? என்ன பேசினேறேண்ணா? குடிகாரம் பேச்சு வெஞ்சா பூச்சின்னுவாங்க. நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுனா ஏன்னா கேட்பா. டேய், சரக்கு அடிக்க கூடாதுன்னு யாரா சொல்லுவா? சரக்கு அடிக்க கூடாதுன்னு யார் சொல்லுவா? டாக்டர் சொல்லுவார், டே தம்பி உன் லிவர் பூச்சி, இதுக்கு மேலே சரக்கு வச்சா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். டேய், டாக்டரு பச்சவர் குடிச்சவர் இல்லை. புரியுதா? அதனால குடிச்சவன் தான் சொல்லலாம். அனுபவத்தை தான் சொல்லணுன்ற. ஆமா. எப்படின்னா அது? டேய், குடிச்சவனுக்கு தான்டா அந்த குடிச்ச வலி தெரியும், குடும்பத்தோட கஷ்டம் தெரியும். அவனால தான்டா கரெக்டாக மோட்டிவேட் பண்ண முடியும். குடிக்காதீங்கன்ட்டு குடிச்சவன் தான் மோட்டிவேட் பண்ணுன்ற. ஆமா, அதுவும் குடிச்சு தான் மோட்டிவேட் பண்ணுமா? ஆமா. இன்னைக்கு நாட்டில் மீச முளைக்காதவங்களாம் என்னென்னோ பேசினுக்கிறானுங்க. மோட்டிவேஷனு, கல்டிவேஷன்னு. மீசை ஆமாண்ணா, நான் கூட பார்த்தேண்ணா. மீசை வச்சுக்கிறானுங்க, இல்லைன்னா தாடியை பெருசாக வச்சுக்கிறானுங்க. அது எங்கேருந்து வளர்ந்துன்னே தெரிலண்ணா, அவ்வளோ பெருசு. ஏய், அதெல்லாம் வேஷம்டா. பூரா வேஷம். ஊரை ஏமாத்துறதுக்கு போடுற வேஷம்டா. சரி, அதை விடுற. இந்த படிப்பை பற்றி யார் பேசுனா? படிப்பை பற்றி பச்சவன் தான் பேசுனா. நம்மளுக்கு நான் தெரியும் அதை பற்றி. கரெக்டாக சொன்ன பற்றியா? ஆமாம். குடியை பற்றி? குடியை பற்றி குடியாரன் தான் பேசுனா. அண்ணன் சொல்லிட்டியா? கரெக்டாக வட்டியா பாயிட்டுங்க. இப்போ படிப்பை பற்றி படிக்காத நம்ம பேசவே கூடாதாண்ணா? அப்படி இல்லைடா, படிக்காதவன் படிக்க முடியன்ற கஷ்டத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். படிப்பினுடைய சிறப்பை பற்றி அவனால் சொல்ல முடியாதுடா. 100% தான், 100%. இன்னைக்கு படிக்காத தற்கொலைகள்லாம் படிப்பை பற்றி மோட்டிவேஷன் பண்ணி சுற்றின்னு ஊரை ஏமாத்தினுக்குது. ஆமாம், இது இல்லைடா, குடும்பத்தில் கூட அப்படி தானே இது. தான் என்ன பண்ணுறான், குடும்ப நடத்த முடியலன்னு கஷ்டமாக இருந்தால் சாமியார்கிட்ட போகிறான். சாமியார்கிட்ட போனால் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன புள்ள குட்டியாக இருக்குது. ஆனால் ஒன்று நான் குட்டி மட்டும் வச்சுக்கிறானுங்க. நானும் ஒரு சின்ன பையன் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான். அவனுக்கு மோட்டிவேட் பண்ணும். எப்படி பண்ணுவேன்?
போடா போய் சச்சின் ஆடின மேட்ச் எல்லாம் பாருன்னுவேன். அப்புறம் தோனி ஆடின மேட்ச் எல்லாம் பாரு, தோனி நல்லா ஃபினிஷர்றான், கட்சி வரைக்கும் இதுன்னு போய் 6 வச்சு மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு பாருன்னுவேன். அப்புறம் திராவிட மேட்ச் பார்க்க சொல்லுவேண்ணா. டே அவர் கிரேட் வாழ்றா, டெஸ்ட் மேட்ச் எப்படி ஆடுவாரு. திராவிட ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் திராவிட. எனக்கு கூட பிடிக்கும். திராவிட வந்து நம்மள மாதிரி நின்று ஆடுவார்ண்ணா, நின்று ஆடுவாரு. இப்போ சொன்ன பத்தியா கிரிக்கெட்டுக்கு அந்த மாதிரி தான். எந்தெந்த துறையில் எவன் சிறந்து விளங்குறானோ அவன் தான் வந்து கரெக்டான ஆள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. புரியுதா? இந்த மாதிரி கண்ட கண்ட நாய்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் நான் கொடுக்குறேன் ஸ்பீச்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றி நிற்குதுங்க. ஆமாண்ணா, அவனுக்கு சப்ஜெக்ட் நாலேஜே கிடையாதுண்ணா, ஏதோ வளர்னுக்குறானுங்கண்ணா. கரெக்ட். அப்போ ஜனங்க என்னன்னா இது மோட்டிவேஷன் கேட்டுன்னு போயின்னுக்குதுங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. நம்ம குஸ்டி இப்படி பேசினுக்கிறோமே, நம்ம பேச்ச ஜனங்க கேட்பாங்களா? அது கேட்டா கேட்குறாங்க, கேட்க காட்டி போகிறாங்க. திருவள்ளுவர் என்ன திரும்ப சொல்லிக்கிறாரு? திருவள்ளுவரா என்ன சொல்றாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவ்வளோ பெரிய விஷயம் நான் சொன்னது. ஆமாண்டா, உன் அறிவை கொண்டு யோசின்றாரு இல்ல? ஆமா, வெயிட்ண்ணா உன் அறிவை கொண்டு யோசிக்க சொல்றாரு. ஊர்ல போறவங்க வரவங்க பேசலாம் கேட்காத. ஏன்னா உன் வாழ்க்கைய வாழல, நீ தான் உன் வாழ்க்கைய வாழ்ந்துனுக்குற. பிரச்சனை என்னன்னு உனக்கு தான் தெரியும் இல்ல? நீ ஒருத்தந்தான் உண்மையா வாழ்ந்துனுக்குற. எப்படின்னா இதெல்லாம் உனக்கு தெரியும்? நான் 8வது பாஸ். 8வது பாஸாண்ணா நீ? ஆமா. போனா அப்பயே தான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கலாண்ணா. நீ சும்மா இங்க வந்துட்டு பேத்தி நிற்கிறேன். போலாம் டே, போலாம். சரி வாணா. என்னண்ணா என்னடா பண்றேன்? அப்படியே அப்படி போய் சேர்ந்துருவேண்ணா. நீ இப்படி போலாம் திரும்ப ஒழுங்கா திரும்ப. நானே அப்படி தரலான்னு பார்த்தனா. போனா பூச்சினா. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார்.